கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த காலை வேளையிலே உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தவக்கால சிந்தனைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அமைதி. அமைதி என்ற சொல்லும் பொழுது அந்த அமைதி என்ற சொல் அது ஆண்டவரிடமிருந்து பிறக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த அமைதி எங்கிருந்து வரும் அப்படின்னா, உண்மையான அமைதி எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பரலோகத்திலிருந்து வருகிற அமைதி. ஒருவனுக்கு கடவுள் இறை அமைதியை கொடுத்தால், விவிலியம் அப்படிதான் சொல்லுகிறது, கடவுள் ஒருவனுக்கு இறை அமைதியை கொடுத்தால் அந்த இறை அமைதியை பிசாசால் கெடுக்க முடியாது. அந்த அமைதியை பிசாசால் பறிக்க முடியாது. நாம அதை இழந்தால் தான் முடியுமே ஒழிய அவனால் நம்மிடமிருந்து அதை பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளிலே அமைதி ஒரு பெரிய கொடையாக, பெரிய வரமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இறை அமைதி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும். அன்புதான் எல்லாத்துக்கும் பிரதானம். அன்புதான் எல்லாத்துக்குமே தலையான ஒரு காரியம். ஆண்டவரே எல்லாவற்றையும், நான் ஏற்கனவே சொன்னது போல 10 கட்டளையிலே எல்லாவற்றையும் அவர் 2 கட்டளையில் அடக்கிட்டார். அந்த 2 கட்டளையிலுமே பிரதானமானது என்னன்னா அன்புதான். அன்புதான். ஆக அன்பு எங்க இருக்குமோ அங்கு நிச்சயமாய் அமைதி இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளில், வரங்களில் முதல்ல பாருங்க என்ன இருக்குன்னுட்டு, அன்புதான் இருக்கு. அடுத்ததுதான் அன்பு எங்க இருக்குமோ அங்கு இறை மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது என்ன இருக்குமா? இறை அமைதி இருக்குமா. இது எல்லாம் பரலோகத்தை சார்ந்த வரங்கள், எதுவுமே உலகத்தை சார்ந்தவை அல்ல. இது எதுவுமே உலகத்தை சார்ந்தவை அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களினால் நமக்கு அமைதி கிடைக்குமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஒன்று. இரண்டாவது, இறை அமைதியோடு அதை ஒருபோதும் நாம் ஒப்பிட முடியாது. மனிதர்கள் இன்று அமைதியை தேடிதான் யோகா போன்ற பயிற்சிகளை, தியானம் போன்ற பயிற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற மதத்தினர் அதிலே அமைதியை பெற அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அமைதி எங்க இருக்கிறது? அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது. அது ரொம்ப அழகா சொல்ல முடியும். இந்த உலகம் அந்த அமைதியை கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இறை அமைதியையும், இறை மகிழ்ச்சியையும், இறை அன்பையும், இறை சமாதானத்தையும், இப்படி கொடைகள் ஒன்றா சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் முன்னாடி ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை. அது ஒரு மாதிரி மறைப்பொருள். அந்த இறை என்கிறது ஒரு மறைப்பொருள். அந்த இறை மகிழ்ச்சி, இறை அமைதி, இறை அன்பு, இறை சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே தெய்வீகமானது. இதெல்லாம் யாரிடத்தில் இருக்குமோ, இவையெல்லாம் யாரிடத்தில் இருக்குமோ அவன் எதை குறித்தும் பதற மாட்டான். எதை குறித்தும் அவர்கள் பதறவே மாட்டார்கள். உலகத்திலே வரப்போகிற துன்பத்தை குறித்தோ, துயரத்தை குறித்தோ, ஆபத்தை குறித்தோ, விபத்தை குறித்தோ, என்ன சூழ்நிலை வரட்டும், அவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே அமைதி அவங்களுக்குள்ள இருக்கும், அதே அன்பு அவங்களுக்குள்ள இருக்கும், இறை மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். இதுதான் மிக முக்கியமான ரகசியம். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் நமக்குள்ள வரணும்னா நமக்குள்ள யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வரணும், தேற்றரவாளர் வரணும், துணையாளர் வரணும், ஆலோசனையாளர் வரணும். எல்லாமே அவர் நமக்கு தான். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு
எப்படி சொல்லணும்னா, அந்த ஆத்ம சரீரத்தோடு போகும்பொழுது சொல்லிவிட்டு போனது, நான் போகிறேன், என் தேற்றரவாளரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று அவர் சொன்னார். என் தேற்றரவாளர் வந்து உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை அமைதிப்படுத்துவார், எல்லாம் அவர் செய்வார். இஸ் a comforter. பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு நல்ல கம்ஃபர்டருங்க. அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற வரங்கள், அவர் கொடுக்கிற கொடைகள் இந்த உலகத்திலே எந்த செல்வத்தை கொடுத்தும் நீங்கள் அதை பெற முடியாது. அதை பெறணும்னா 2 வழிகள் தான். நான் திருப்பி அதே தான் திரும்ப நான் சொல்லுவேன். கடவுளை நெருங்கணுமா, கடவுளை பார்க்கணுமா, கடவுளோடு முகமுகமா பேசணுமா, என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? கடவுளோடு உறவாடுங்க, கடவுளோடு பேசுங்க. ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறது போல உங்கள் உள்ளத்தை திறந்து, உங்கள் தாயிடத்திலே எப்படி நீங்கள் உள்ளத்தை திறந்து பேசுவீங்களோ அது போல உங்கள் உள்ளத்தை திறந்து அவரிடத்துல தினமும் பேசுங்க. அப்படி பேசும் பொழுது ஆவியானவர் தானாகவே நமக்குள்ள வருவார். நீங்கள் அதை உணர்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவரை நெருங்குவதற்கு 2 வழி. ஒன்று ஜெபம், இன்னொன்று அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறது. இந்த 2 காரியங்களை செய்யும் பொழுது இந்த அமைதியை நாம் இலவசமாக, இறை அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அமைதியை குறித்து ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை நம்மளோடு அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு அவர் என் நாவை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு நான் தகுதியில்லோனா என்று சொன்னால், நான் தகுதியில்லாதவன். இந்த தகுதியில்லாதவன் இடத்துல என் நாவை எடுத்து, என் வாயை எடுத்து ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் ஒரு ஆசீர்வாத கால்வாய், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை வந்து சேர்றது என்னுடைய நாவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுனாலே அந்த நாவு ஆசீர்வாதம் பெறுகிறது, என் வாய் ஆசீர்வாதம் பெறுகிறது, என் சரீரம் பரிசுத்தப்படுகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். தூய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கொடைதான் அமைதி. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் 9 கொடைகளை, 9 வரங்களை நமக்காய் அவர் வைத்திருக்கிறார். நாம் இதுவரை 2 பார்த்தோம், அன்பை பார்த்தோம், மகிழ்ச்சியை பார்த்தோம். இன்று அவருடைய இறை அமைதியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கலாத்தியர் 5:22 சொல்லும் பொழுது ஒரு அழகாய் சொல்லுகிறார், கடவுளிடமிருந்து வருகிற ஒரு வரங்கள், 3வது வரம் என்ன என்றால் அது அமைதி. அமைதி. அந்த அமைதி நம்மளிடத்திலே வரும் பொழுது அது கூட என்ன சேர்ந்து வரும்னா அருளும் வரும். அந்த நம் விவிதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க, கடவுள் அருளும் அமைதியும் சமாதானமும் உங்களுக்கு உரித்தாவதாக. அப்படிதான் அப்போஸ்தலர்கள், சீடர்கள் அவர்களுடைய திருமுகத்திலே அவர்கள் வாழ்த்துகிறார்கள். நான் பார்க்கிறேன், யூதாவில் அந்த வாழ்த்தை நான் பார்த்தேன், எபிரேயரிலே அந்த வாழ்த்தை பார்க்க முடியும், பிலமோனில் பார்க்க முடியும், தீமோத்தேயுவில் பார்க்க முடியும். சின்னப்பர் பவுல் யாரெல்லாம் வாழ்த்துகிறாரோ அவர்கள் வாழ்த்தும் பொழுதெல்லாம் கடவுள் அருளும் அமைதி சமாதானம், அப்படித்தான் அவர்கள் வாழ்த்துகிறார்கள். ஆக நாம் அமைதியை தேடும் பொழுது அதோடு வெறும் அமைதி மட்டும் வராது, கடவுளுடைய அருளும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைதி, அது எல்லோருக்கும் பிடித்தமானது ஒன்று, எல்லோருக்கும் ஏகுகிற ஒரு காரியம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம்
3வது வசனத்தில் பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாராம், அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து. எப்படி நம்ம வாழணும்? அன்போடு மட்டுமல்ல, அமைதியோடும் நாம் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். எதை நாம் காத்துக்கொள்ளணுமா? அமைதியை, நமக்குள்ள இறை அமைதியை நமக்குள் காத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஆவியை யார் தருகிறார் என்று சொல்லுகிறார்? தூய ஆவி அருளுகிற அந்த பரிசுத்த ஆவியை, அந்த தூய ஆவியை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆம், அமைதி அவ்வளவு முக்கியமானது. அது நம்மை நிதானிக்க வைக்கும், நம்ம உடல்நிலையை சீராக்கும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. இந்த உலகத்துல ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்கங்க, டிப்ரெஷன் ஒண்ணு சொல்றாங்கங்க. அது இல்லாம டயபெட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா அமைதி இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறோம், அமைதி இல்லை. பிபி, பிளட் பிரஷர் எதை வச்சிருக்கு? நமக்கு இருக்கிற அந்த டென்ஷனை வச்சிருக்கு. இறை அமைதி உங்களுக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு பிபி இருக்காது, உங்களுக்குள்ள சுகர் இருக்காது, நமக்குள்ள நோயே இருக்காது பிரியமானவர்களே. ஏனெனில் அந்த பரிசுத்த ஆவி அது யாரிடமிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவிடத்திலிருந்து வருகிற அந்த இறை அமைதியை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். பவுலின் வழியாக அறிவுரை கூறுகிறார். பாருங்கள், அவரே முயற்சி பண்ணுங்கப்பா, முயற்சி பண்ணுங்க, அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா இருப்பீங்க, நோய் இருக்காது, நோக்காடு இருக்காது, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு அவர் அழகாய் நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எல்லாமே நாம் நல்ல முறையில் வாழணும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பே அதுதான். நாம் சுகபத்திரமாய் நிம்மதியாய் பிசாசின் கையில மாட்டிக்கொள்ளாம அவருடைய பிள்ளையாய் அருமையாய் அவர் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கைய அவரோடு வாழ்ந்துட்டு நாம் நித்தியத்தில போய் அவரோடு சேரணும் என்பது தாங்க அவருடைய விருப்பமே, ஆண்டவருடைய விருப்பமே. அதுக்கு தாங்க தாமதிக்கிறார் வருவதற்கு, அதுக்கு தாங்க அப்பா தாமதிக்கிறார். இந்த உலகம் நான் சொல்றேன் ஏளனமா பேசுது, வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க வராரு அவர்? எங்க வராரு? 2000 வருஷம் ஆச்சு, எங்க வராரு? ஐயா, இன்றைக்கு அவர் வந்தால் நம் நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். இன்று அவருடைய வருகை இருக்குமானால் நாம் பரலோகம் போவோமா? இன்று இருக்கிற நிலைக்கு நாம் பரலோகம் போவோமா? பாதாளம், நித்திய பாதாளம் அவர் இரக்கம் கொண்டதினாலே நாட்களை நமக்காய் கூட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கூட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்மாவும் பாதாளத்திற்கு போவது ஆண்டவருக்கு விருப்பமல்ல, நரகத்திற்கு போவது ஆண்டவருக்கு விருப்பமல்ல. பிரியமானவர்களே, நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். பயன்படுத்திக் கொள்வோம். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரை அதிகமாய் தேடுவோம். உலகத்தை புறம்பே தள்ளுங்க. இது நெருப்புக்கு, ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நெருப்பின் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிந்து போகும். நீங்கள் பார்க்கிற இந்த உலகம் அழிந்து போகும். நீங்கள் பார்க்கிற இந்த வானம் அழிந்து போகும். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ, பேசிக்கொண்டிருக்கிற ஆவியானவை என் மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிற நானோ அழிந்து போவதில்லை. நமக்கு அழிவில்ல, மற்ற எல்லாவற்றுக்கும் அழிவு இருக்கிறது, நமக்கு அழிவு இல்லை. பிரியமானவர்களே, எச்சரிக்கை. இது எச்சரிப்பின் சத்தம், இது விண்ணப்பத்தின் சத்தம் அல்ல, எச்சரிப்பின் சத்தம்.